எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இனி யாருக்காக வாழ போகிறேன், அதான் இப்படி இருக்குன்னு அந்த தாத்தா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அந்த வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தாத்தா எங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மையாக பொய்யெல்லாம் தெரியல, எங்கள் மனசுக்கு அது உண்மைன்னு தோணுச்சு, அதனால சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். டீம் பசங்க எல்லாருமே களக்காடு பக்கத்தில் இருக்க தலைநைக்கு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டு இருந்தோம். நாங்களே ஒரு மன கஷ்டத்தில் மேட்சை தோத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த கவலையை மறக்கிறதுக்கு குளிக்க போயிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த தாத்தாவை நாங்கள் கிட்ட வச்சு பார்த்தோம். எங்ககிட்ட ஒரு 10 ரூபா கேட்டாங்க. எதுக்கு தாத்தா அப்படின்னு கேட்கும்போது சாப்பாடு வாங்கிறதுக்கு அப்படின்னாங்க. 10 ரூபா வச்சு என்ன தாத்தா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது டீமில் ஒருத்தன் தாத்தா பீடி அடிப்பார் போல, பாக்கெட்டில் பீடி இருக்கு, பீடி வாங்கிறதுக்கு அப்படின்னு. தாத்தா அதுக்கு ஆமாப்பா பீடி அடிப்பேன், சாப்பாடு வாங்க காசு இல்லைன்னா பசியை மறக்கிறதுக்கு பீடி அடிப்பேன் அப்படின்னாங்க. பசியை மறக்கிறதுக்கு பீடிலாம் அடிப்பாங்களா? தாத்தா வீடுலாம் இல்லையான்னு கேட்கும்போது பக்கத்தில் தான் என் ஒரு வீடுலாம் இருக்கு, ஆனால் எனக்குன்னு இருந்தவங்க யாருமே இந்த உலகத்திலே இல்லை, இனி யாருக்காக வாழ போகிறேன், அதான் இங்கே வந்து இப்படி படுத்துட்டேன் அப்படின்னு தாத்தா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு. தாத்தா எங்ககிட்ட நிறைய சொன்னாங்க. தாத்தா சொன்னதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்யெல்லாம் எங்களுக்கு தெரியல, எங்கள் மனசுக்கு அது உண்மைன்னு தோணுச்சு. இருங்க தாத்தா நாங்களே சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், நல்லதே நடக்கும்.